அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் மீது அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு தாயின் காலடியில் சுவர்க்கம். ஸோ இது சம்பந்தமாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், நபீர் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தகவல்களாக இது சம்பந்தமாக கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதன்படி வாழ்வதற்கு அந்த அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இப்படி சொல்லுவான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்து உம்மு வஹ்னன் அலா வஹ்ன் வஃபிசாலுஹு ஃபி ஆமைனி அனிஷ்குருளி வலிவாலிதைக். மனிதனுக்கு அவருடைய பெற்றோரை பேணுவது பற்றி நாம் உபதேசித்தோம். ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹனின், அவனுடைய தாய் அவனை பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக தன் வயிற்றில் சுமந்தாள். இன்னும் அவனுடைய பால் குடி அந்த மரத்தல் என்பது 2 ஆண்டுகளில் ஆகும். அனிஷ்குருளி வலிவாலிதை, எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் எப்படி சொல்லுவாங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவர்க்கம் தாயின் காலடியில் இருக்கிறது என்று. அவர்களுக்கு நல்ல முறையில் நாம் பணிவிடை செய்வதின் மூலமாக, அவருடைய உள்ளத்தை நாம் குளிரும்படி செய்யும் விதமாக, அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தை நசீபாக்குறான். அவருடைய உள்ளம் குளிரும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த வகையிலும் நோய்வினை செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த விஷயத்தில். ஒரு நபி தோழர் நபி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, என்னுடைய பெற்றோர்கள் இறந்த பின்னர் அவர்களுக்காக வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் ஏதும் பாக்கி இருக்கிறதா, எஞ்சி உள்ளதா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் இருக்கு அப்படின்னாங்க. பெற்றோர் வஃபாத் ஆயிட்டாங்க, மௌத்தா போயிட்டார்கள், ஆனாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இருக்குன்னாங்க. அப்போ அந்த 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன அந்த 4 விஷயம்? அதில் ஒன்று, இறைவனிடத்தில் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோருவது. மரண நேரத்தில் அவர்களுடைய அந்த மரண சாசனத்தை நிறைவேற்றுங்கள். மூன்றாவதாக, உறவுகளை அவர்களுடைய உறவுகளை துண்டிக்காமல் வாழுங்கள். நான்காவதாக, பெற்றோர்களுடைய நண்பர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நல்ல முறையில் உபசரியுங்கள் என்று கூறியதாக அந்த நபித்தோழர் கேட்ட கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விதமான விஷயங்களையும் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ பெற்றோர்கள் இருக்கும்போது ஒன்று, இல்லாதப்போ ஒன்று என்று நம்ம வாழ்ந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் எவ்வளோ இருக்குது. அவர்களுக்கு நாம் எல்லா விஷயத்தையும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய வசனத்தை சொல்கிறான் இல்லையா, உபதேசித்தோம், நன்றி செலுத்து, இறைவனுக்கும் நன்றி செலுத்தணும், பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவது கடமை நமக்கு. அப்போ அந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவாகவோ அல்லது அவர்களை உதாசீனப்படுத்தும் விதமாகவும் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா 2 பேரும் நமக்கு சொர்க்கத்திற்கு போகக்கூடிய 2 வழிகளில் 2 பேருமே ரொம்பவும் முக்கியமானவங்க. இல்லாமல் அல்லாஹ் பெற்றோர்கள், தாயுடைய கால் கீழே தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நபி நாயகம். அப்போ அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவருடைய துவாவை நாம் பெற வேண்டும். அந்த துவாவின் மூலமாக அல்லாஹு தஆலா நிச்சயமாக கண்டிப்பாக நம் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் என்பது சந்தேகமும் இல்லை.
அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.